உண்மையாகவே சார்பட்டான்றது திருவொற்றியூர், வியாசர்பாடி, காசிமேடு எல்லாமே சேர்ந்து வியாசர்பாடி அந்த சார்பட்டா பரம்பரை இருக்குது. இப்போ ஒரு சினிமாவில் விட்டுருந்தா கூட அது அவ்வளோ தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. ஆனால் படம் 3 ஹவருக்கு வர்த்தான படம். இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் வட சென்னையில் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கடைக்கோடி கன்னியாகுமரியில் கூட இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா அவனாவே சென்னை வாசியாக மாறிடுவான். அந்த அளவு இருக்கும் படம். ஒரு சீனில் அஜித்துக்கிட்ட அடி வாங்குவார், தலைக்கிட்ட அடி வாங்குவார் ஒரு சீனில். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னங்கடா ஆளாளுக்கு என் வாத்தியார் பல்லு பிடிக்க பார்க்குறீங்களா? ஏய் வெம்புலி ஒன்னா சின்ன ஆத்துக்குறா. சினிமெண்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா டைலாக் பயங்கரமா பேசுறானே அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ், அந்த படத்தை பார்த்த மூட்ல அப்படியே பேசிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம ரஞ்சித்தன் இயக்கத்தில் ஆர்யா ஹீரோவை நடிச்ச சார்பட்டா பரம்பரை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. சார்பட்டா படம் பார்த்துட்டேங்க. லென்த்து 3 ஹவர்ஸ் போகுது. ஆனால் 3 ஹவர்ஸ் போகிற மாதிரியே தெரில. அந்த அளவுக்கு கதைக்குள்ளே நானே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ரஞ்சித்தன் இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி நான் வந்து ஆர்யாவை பற்றி சொல்லி ஆகணும். அவர் தன்னைத்தானே ஒரு பழைய காலத்து பாடி பில்டிங்கை கொண்டு வந்து அழகாக அந்த காலத்து பாடி பில்டிங் பாடி எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி சூப்பராக செதுக்கி வச்சிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு செதுக்கிறாரோ அந்த அளவுக்கு படம் ஒருத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்யா அந்த படத்தில் கண்டிப்பாக பார்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரஞ்சித்தனை செதுக்கியிருக்காரு. அவரை நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஆர்யா சாருக்கு ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு கரியர் இருக்குது அப்படிங்கிறது எந்த வித சந்தேகமே இல்லவே இல்லைங்க. அதை தொடர்ந்து நம்ம யாரை பார்க்க போனால் ரங்கவாத்தியார் பசுபதி. அவர் சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் பட்டாசு, பாலு, சுல்லால பெரிய வில்லன் அப்படின்னு பார்த்துருப்போம். உண்மையிலே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் தன்னை செதுக்கி சூப்பராக நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துறமே அப்படின்னா அந்த வாக்கை நம்ம எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு போராடுற ஒரு அந்த குணமாக இருக்கட்டும். அது அந்த வழி அவருக்கு மட்டும் தான் புரியும். எப்படியாவது நம்ம நல்லா கோச் பண்ணி நம்ம ஜெயிக்கணும், சார்பட்டா பரம்பரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு போராடுற அந்த அவரோட அந்த ஒரு தவிப்பு அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கும் ஒரு ஃபியூச்சர் கெரியர் இருக்குது அப்படின்னு எந்த மாற்றுக்கத்தில். அவர் இப்போ பரிசனாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு படம் சூஸ் பண்ணி சூப்பராக நடிச்சிட்டு இருக்காருங்க. உண்மையிலே ரங்கவாத்தியார் அவர் சூப்பர் வாத்தியார். பரம்பரை சார்பட்ட பரம்பரையை முன்சாம வயிறா தூக்கி நிறுத்துச்சுன்னு வரலாறு சொல்லணும். இப்போ நம்ம பார்த்த இவங்க 2 பேரை தவிர அதுக்கடுத்து டேடி அவரும் ஒரு சூப்பரான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அந்த ஆங்கிலியன் இந்தியன் எப்படி இங்கிலீஷ் பேசுவாங்க அந்த அளவுக்கு அந்த இங்கிலீஷ் அழகாக சூப்பராக ஏ மேன் கவர்மெண்ட் மேன் கோதர் பக்கர் அப்படி இப்படின்னு சூப்பராக பேசியிருப்பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அப்புறம் வெற்றின்னு ஒரு கேரக்டர் பண்ணுங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெற்றி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஒரு எதிரியாக நம்ம ஃபஸ்ட் ஹாப்பில் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ரோல் ப்ளே பண்ணிட்டு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேம்புலி, டான்சிங் ரோஸு, இவங்களாம் சூப்பராக டான்சிங் ரோஸ் அவரோட ஆட்டத்தை பார்க்க உண்மையிலே அப்படி ஒரு ஆள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு டான்சிங் ரோஸ் ஒரு ஆள் இருந்தான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவர் சூப்பராக டான்சிங் ரோஸ் ப்ளே பண்ணிப்பாரு. அப்படி டான்ஸ் ஆட்டு சூப்பராக பண்ணுவாருங்க. வெட்டி பெருமாள் தாத்தாகிறாருல, அவர்தான் முதல்ல வளகாட்ட சண்டை போட்டு ஜெயிச்சார். அப்பெல்லாம் ஒரே பரம்பரையாக இருந்துச்சு. அது உடஞ்சி 2 ஆச்சு, அப்புறம் 4 ஆச்சு. கண்டிப்பாக இன்னொருத்தர் சொல்லி ஆகணும். கபிலனோட அம்மா கேரக்டர் அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு தாய் எப்படி தன்னோட மகனை வந்து இந்த மாதிரி பாக்ஸிங் இந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பொறுப்பாக வளர்க்கணும், நல்லா பையன் நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற தவிக்கிற அந்த தாய் அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் ஸ்டாப்பில் மொத்தத்தில் ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்போ பாக்ஸிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். பாக்ஸிங்னா என்ன உங்க அப்பா மட்டும் சொத்தா? என் உயிரே போனாலும் பரவாயில்ல. இவ்வளோ நேரம் பேசுனது ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஹாப் தாங்க. செகண்ட் ஹாப்பில் தஸ்ரா ஹீரோனி தஸ்ரா இவங்க மாரியம்மா கேரக்டர் பண்ணாங்க. கண்டிப்பாக இவங்களை பற்றி நான் பேசியே ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க அவங்க கேரக்டர். அப்படியே அவங்க சென்னை பொண்ணு தான், அவங்க புதுமுக ஹீரோனி. ஆனால் புதுமுகன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கபிலனோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. ஒரு சென்னை பொண்ணு எப்படி இருப்பா, தன்னோட குழந்தைங்க எப்படி பார்ப்பா, எப்படி புருஷனுக்காக ஃபீல் பண்ணுவா, புருஷன் இல்லாத டைமில் என்ன எப்படி ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற கேரக்டரு. புருஷனை கேர் பண்ணுறது, பாசமாக இருக்குது, அந்த ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக தத்துவமாக நடிச்சிருப்பாங்க. கபிலன் இப்போ இந்த மாதிரி வெளியே போயிடுவார், உடனே வீட்டிலேருந்து குழந்தை அந்த தாளாட்டுற விஷயமா இருக்கட்டும் அப்படி ஃபீல் பண்ணியே தன்னோட கணவனை ஏங்கி ஃபீல் பண்ணியே ஆறாரோ உங்கள் அப்போ எங்கே போயிருக்கேன் அப்படின்னு ஒரு கேரக்டரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் கண்ணீர் வச்சு ஒரு சூப்பராக அவங்க புது நடிகர் சொல்லவே முடியாதுங்க. யாரும் சொல்லலாம் ஏற்றுக்க நம்பவும் கூடாது. அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் சத்தியமாக சொல்ல சான்ஸே இல்லை. பின்னிட்டாங்க. மாரியம்மா மனசில் எல்லா இடத்துல நிற்கிற ஒரு மாரியம்மா. அப்படிங்கிறவனை அடிச்சு தூக்குறதாண்டி சவால். பயப்படாத, நான் சொல்றேன், நீ தான் ஜெயிப்ப.
ஓகே, இப்போ நான் சொன்ன கேரக்டர் இல்லாமல் இது போக நிறைய கேரக்டர் படத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா இவ்வளோ கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் டாப் ஆங்கிள் ஷாட்டாக இருக்கட்டும், ஒயிட் ஆங்கிள் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டேடியம் காட்டுறதா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக பண்ணி அவரோட ஒர்க்கை ரொம்ப சூப்பராக, அவர் நேம் முரளி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்டர், இவரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இவர் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண படங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்படிலாம் மியூசிக் பண்ணியிருப்பார். பரிய பெருமாளாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்கில் வளர்ந்து வந்த படமாக இருக்கட்டும், அது மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருப்பார். எக்ஸ்பெஷலி கண்டிப்பாக அதே போல் இதுலேயும் ரொம்ப சூப்பரான, உதாரணத்துக்கு அந்த கபிலன் ரங்கவாத்தியார் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அந்த வேம்புலி வர்ற சீனாக இருக்கட்டும், அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாப்பில் மாரியம்மா கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கு வரும்போது அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பராக கிழிச்சிட்டாருன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அந்த பழைய காலத்து கதைக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரு பண்ண முடியும்னா கண்டிப்பாக சந்தோஷ் நாராயணன் மட்டும்தான் முடியுங்கிறது மாற்று கருத்தே இல்லைங்க. அவன் என்னைக்கு கையில் கத்தி எடுத்தானோ அன்றைக்கே பாக்ஸிங் ஆடுற தகுதி இழந்துட்டான். ஆர்ட் டேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அந்த பழைய கால செட்டை அந்த கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இவிபிலாம் செட்டை நான் கூட பார்த்துருக்கேன், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அது காஸ்டியூம் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு, அந்த கோடிங் எல்லாமே அந்த ஒரு ஓல்டு நம்ம பழைய ஒரு அந்த காலத்து கொண்டு போய் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கேரக்டர் பேசுறதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தாங்க. அவர் கேரக்டர் அந்தளவுக்கு சூப்பராக எல்லா கேரக்டரும் ஈக்குவலாக வடிவமைச்சிருக்காரு. புதுமுகம் பழையமுகம் நிறைய புதுமுகங்களுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது புதுமுகம் மாதிரியே தெரில, அந்தளவுக்கு நடிப்பை சூப்பராகவே வாங்கியிருக்காரு. ரொம்ப அழகாக வடிவமைச்ச ஒவ்வொரு கேசாச்சு இப்போ ஒவ்வொரு கேட்ட மனசில் அப்படின்னு பதிகிற அளவுக்கு ஒரு 10 கேட்ட நம்ம கண்டிப்பாக அவளை மறக்க முடியாது. அந்தளவுக்கு அந்த நம்ம கேட்ட மனசில் பதிஞ்சிச்சு. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு ரஞ்சித் அண்ணன். அது மட்டும் இல்லை, யாராலுமே ஒரு பழைய காலத்து படம் எடுக்கிறோம், பாக்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னு வரும்போது அந்த படத்தை இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி காட்ட முடியும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ப முடியாதுங்க. அவர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம அதை பார்த்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு சூப்பராக அழகாக அந்த கோர்வையை அழகாக கொண்டு போயிருக்காரு. ஒவ்வொரு அடுத்த சீன் எப்படி இருக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அந்தளவுக்கு வடிவமைச்சிருக்காரு. கண்டிப்பாக ரஞ்சித் அண்ணனுக்கு பெரிய பாடு சொல்லணும். அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் நிறையா படம் பண்ணணும். கண்டிப்பாக உங்களோட இந்த படம் நீங்கள் வடிவமைச்சதுக்கப்புறம் உங்கள் படம் ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அட்டகத்தி இந்த மாதிரி படங்கள், மெட்ராஸ் இந்த மாதிரி படங்கள் எப்படி புதுமுகங்களை வச்சு நிறையா புதுமுகங்களை சூப்பராக கொடுத்தாரு. அதே மாதிரி இதுலேயும் சார்பட்டா பரம்பரையில் நிறையா புதுமுகங்கள் சூப்பராக கலக்கியிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த படத்துக்காக கண்டிப்பாக ஐ எம் வெயிட்டிங்னே ரஞ்சித் அண்ணே கண்டிப்பாக சொல்கிறேன். போய் சொல்லுண்ணா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. நம்ம இப்போ சார்பட்டா பரம்பரோட ரிவ்யூ பற்றி பார்த்துட்டோம். அடுத்ததாக மக்களோட ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. அதாவது ஸ்போர்ட்ஸ் படம் வர, அந்த ஸ்போர்ட்ஸ் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த பாக்ஸிங் படம் வர, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அந்த படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா டாடி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருங்க, செம்ம கேரக்டர். அவர் பேசுகிற இங்கிலீஷ் லோக்கல் ஸ்லாங் ஆனாலும் சரி, ஒரு எப்படி சொல்கிறது ஆங்கிலோ இந்தியன் இருக்கணும் அந்த மாதிரி. அதில் ஒரு பாட்டில் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க ஜோடியா, அதுவும் செம்மையாக இருக்கும். டாடி ஒரு சீனில் அழுவார், கபிலா வா கபிலா அப்படின்னு சொல்லிட்டு அழுவார். அது ரியாலிட்டிக்காக இருக்கும், உண்மையாகவே நம்மளுக்கு அழுவாக தோணும். டான்ஸிங் ரோஸ் அவர் பண்ணுற அந்த டான்ஸு, அந்த பாக்ஸிங் அந்த இதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வெற்றி கேரக்டர் கூட சூப்பராக இருந்துச்சு. நண்பனுக்காக உயிர் கொடுக்கறது, கத்தியத்துன்னு போயிட்டு சண்டை செஞ்சு மஜா பண்ணுறது, அதெல்லாம் ஒரு நண்பனுக்காக பண்ணுற விஷயம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்ச சாப்டரும் பார்த்தா டேடி அவர் ரொம்ப சூப்பராக பண்ணார். அவர் எப்படி சொல்கிறது, ஆக்டிங்கே வேறு லெவலில் இருந்தது. அந்த ஆர்யா கூட சின்ன வயசுலேருந்து கூட இருக்கிறது, சொல்லித்தர்றது எல்லாமே நல்லா இருந்தது. அவர் லேங்கு அந்த சூப்பர் லேங் வருது. அந்த படத்துலேயே எனக்கு பிடிச்ச சாப்டர் டேடி தான். 90s 80sல அந்த கதை அப்படி ரியல் கதை. அது சார்பேட்டான்ற ஒரு பரம்பரை இருந்தது தான். அவர் பாக்ஸர் R3 ஒருத்தர் இருந்தார், அவர் தான் சார்பேட்டாவே மெயின். அவரோட கேரக்டர் தான் R3 தான் ஆர்யா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லாக படம் வேறு லெவலில் இருந்தது. அந்த கேரக்டரில் அந்த பீடி தத்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த போட்டு வச்சுக்கின்னு, அந்த படகு வச்சுக்கின்னு, ஏன்னா நார்மலாக மீனவர்களாலே உடம்புலாம் செம்ம கிண்டுன்னு வச்சுருப்பானுங்க. ஆனால் அதுலேயே போயிட்டு அந்த திருப்பி அவனை கொண்டு வந்து பாக்ஸிங் பண்ண வச்சு அதெல்லாம் சூப்பராக நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே சார்பட்டான்றது திருவொற்றியூர், வேசர்பாடி, காசிமேடு எல்லாமே சேர்ந்து வேசர்பாடி அந்த சார்பட்டா பரம்பரை இருக்குது. உண்மையாகவே எடுத்திருக்காங்க. ரஜித் அண்ணனோட படம்னாலே பார்ப்பேன், எல்லா படமும் நல்லா இருக்கும்.
ஸோ ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது வந்து ஜாதியை உட்பட்ட படம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்க்காதீங்க, அது உள்ளே இருக்க கலைத்துவத்தை பாருங்கள், செட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழங்காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. அந்த மணிக்கூண்ட்லேருந்து சரி எல்லாத்தையும் பழங்காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சினிமாவில் விட்டுருந்தா கூட அது அவ்வளோ தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. ஆனால் படம் 3 ஹவருக்கு வர்த்தான படம். டான்சிங் ரோஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்கா போல் அவர். செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். ரியலாகவே அப்படியே டான்சிங் ரோஸ் ஒருத்தர் இருப்பார்ல, நம்ம ஹாலிவுட்டில் பார்த்துருல பைக்ஸ், அதே மாதிரியே வேறு லெவலில் பண்ணியிருக்கா போல். வேம்புலி வந்து வில்லன் தான் பிரதர், வேம்புலி வில்லன் தான். ஏன்னா டான்சிங் ரோசி அளவுக்கு அவர் வில்லன் அந்த அளவுக்கு தெரில எங்களுக்கு. வேம்புலி தான் மெயின் வில்லனே. ஆனால் டான்சிங் ரோசி ஒரு ஃபைட் வந்தாலும் நல்லா இருந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபைட் அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்தது. அவர் 2 ஃபைட் இருந்தாலும் வேம்புலி அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் வேம்புலி வந்து வீரம் படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு சீனில் அஜித்துக்கிட்ட அடி வாங்குவார், தலைக்கிட்ட அடி வாங்குவார் ஒரு சீனில். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் வட சென்னையில் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கடைக்கோடி கன்னியாகுமரியில் கூட இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா அவனாவே சென்னை வாசியாக மாறிடுவான். அந்த அளவு இருக்குங்க படம். சூப்பராக இருக்குங்க, செம்ம வேறு லெவல். என்ன கேட்டிங்கன்னா ரேட்டிங்ஸ் 5க்கு 5 போடுவாங்க. 5க்கு 1 எக்ஸ்ட்ரா கூட கொடுப்பேன். கடவுளுக்கு கொடுத்தா நான் 1 எக்ஸ்ட்ரா கூட கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்குது படம். செம்ம நைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்பட்டா மூவி பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக வடச்சென்னை மக்களில் டேரெக்டாக நம்ம ரிவ்யூ பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் ரொம்ப சூப்பராக சொன்னாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரஞ்சிதானே சூப்பராக படம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி படம் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்க்ராஜ் விஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்பட்டா மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு விடைபெறும். சைனிங் ஆஃப் இசைக்கு முத்து. இது உங்கள் சினிமெண்டல் சேனல். டேக் கேர், பாய் பாய், see you.